ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தம்பி, நம்பி ஐயா செலவுல கட்ட போற இந்த மணிமண்டபத்துக்கான அடிக்கல்ல உங்க 2 பேர் கையால நீங்களே எடுத்து வைங்க தம்பி. இங்க நடக்கிறதெல்லாம் நிஜமா இல்ல கனவா? யாழ்னி, சொன்ன மாதிரியே புனிதாக்கு கட்ட வேண்டிய பரிவட்டத்தை கழட்டி இவளுக்கு கட்ட வச்சிட்டால. இவ சாதாரணமான ஆள் கிடையாதுடி. இனி இவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பல்லவா, மாமா, நீ போய் இந்த பேக் எடுத்துட்டு வா. சரி. வா. என்னங்க மாமா? தர்மகர்த்தா, கோயில் மண்டபத்துக்கு நாங்க கொடுக்கறோன்னு சொன்ன பணம் இதுல இருக்கு. இன்னும் தேவைப்பட்டா சொல்லுங்க. மண்டபம் வேலை நடக்கும்போது சொல்லுங்க, நான் கண்டிப்பா தரேன். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. சந்தோஷமா நாங்க பணத்தை வாங்கிக்கிறோம். கொடுங்க ஐயா. அந்த தெய்வம் எந்த குறையும் இல்லாம உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்துவீங்க. அமுதா, நீ ஜெயிச்சிட்ட. நான் இல்ல மாமா, நாம ஜெயிச்சிட்டோம். என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஒரு வார்த்தை கூட பேசாம வந்துட்டு இருக்கீங்களே. மாப்பிள்ளைக்கு உனக்கும் ஏறின பரிவட்டத்தை கழட்ட சொன்னதுல இருந்து என்னமோ தெரியல, எனக்கு மனசே சரியில்லைம்மா. அந்த தெய்வம் தான் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் துணையா இருக்கணும். மா, இதுக்கெல்லாம் போய் ஏமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? இப்ப என்ன, பரிவட்டம் நம்ம மணிகண்டனுக்கும் அமுதாவுக்கு தானம்மா போச்சு. அதுல எனக்கும் கபிலனுக்கும் சந்தோஷம்தாம்மா. மணிகண்டனுக்கும் அமுதாக்கும் முதல் மரியாதை போயிடுச்சேன்னு அதுக்காக நான் வருத்தப்படலம்மா. மாப்பிள்ளை பெரிய கண்டத்துல இருந்து உயிர் பொழைச்சு வந்திருக்காரு. அதோட உங்களுக்கு கிடைச்ச கோயில் மரியாதையும் உங்ககிட்ட இருந்து திரும்பி போனது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மா, ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. இதுல பயப்படவோ வருத்தப்படவோ எதுவுமே இல்ல. நம்மள இது வரைக்கும் எந்த சக்தி காப்பாத்துச்சோ அதே சக்தி நம்மள எப்பவுமே காப்பாத்துமா.